Hi students, good morning to all. Today class is English. The topic is Unit 2 Prose. I cannot climb tree anymore. Rusty Bond. ஸோ என்ன அப்படின்னா என்னால் இனிமேல் மரம் ஏற முடியாது. ஸோ இதோட ஆத்தர் ரஸ்கி பாண்ட். ஸோ எஸ்டர்டே கிளாஸ் ஐ வில் டாக் அபவுட் திஸ் லெசன். ஸோ என்ன பார்த்தோம்? ஸோ அவன் ஒரு சாலையில் ஓரத்தில் அந்த புல் மீது நின்றுட்டுருக்கான். அந்த பழைய வீட்டோட சுவரை தாண்டி அவன் அந்த வீட்டை பார்க்குறான். அங்கே எந்த ஒரு மாற்றமுமே அடையலை. அப்படியே தான் இருந்தது. உள்ளே புதிதாக ஒரு புறா வீடு கட்டியிருந்தது. அந்த மரங்களில் சில மரங்கள் இருந்தது. ஸோ பலாமரம் இருந்தது. அதோட நிழல் என்ன பண்ணுச்சுன்னா சுவற்றில் விழுந்துச்சு. ஸோ அப்போ அவங்க பாட்டி சொன்ன ஸ்டோரிஸ் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வீட்டில் உள்ள மரம் நிழல் அது ஆசீர்வதிப்பு போல் இருந்தது. ஸோ ராட்டினம் விளையாடினது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இனி எதை பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்க அப்பா என்ன செய்கிறாரு? அவர் கர்னலாக இருக்கார். ஸோ வெறும் கர்னல் தான் அப்படின்ற அந்த பொண்ணு கேட்டு சிரிக்கிறதா நேற்று பார்த்தோம். டுடே ஐ வில் கண்டினியூ த டாபிக். டு யூ வாண்ட் டு பை இட்? நீ ஏதாவது வாங்கலையா? நீ ஏதாவது வாங்க விரும்புகிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நோ ஹீ ஷெட். ஸோ அவன் என்ன சொல்கிறான்? இல்லை என்று அவன் சொல்கிறான். வில் ஷீ செட் இஃப் யூ don't want to buy the house, what are you looking at? ஸோ நல்லது, நீ இந்த வீட்டை வாங்கலைன்னா எதுக்காக அதை பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா. அதுக்கு அவன் சொல்கிறான், I used to live here 25 years ago as a boy, as a young man, and my grandmother died and we sold the house and went away. ஸோ என்ன அப்படின்னா 25 வருஷத்துக்கு முன்னால் இந்த வீட்டில் தான் குடியிருந்தேன். சின்ன பையனாக இருந்தேன். ஒரு இளவட்ட பையனாக என்னோடய பாட்டி இறந்த பிறகு நாங்கள் இந்த வீட்டை விற்றுட்டு வேற எங்கேயோ போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே. ஸோ she was silent for a while taking in a information. Then she said, and you did like to buy it back now, but you don't have the money. He did not look very prosperous. ஸோ என்ன அப்படின்னா, ஸோ நான் ரொம்ப இந்த விஷயத்தை கேட்டுக்கொண்டு அப்போ என்னென்னா சிறிது நேரம் அமைதியாக இருந்தா. ஸோ பிறகு அவ சொன்னா, அப்போ இந்த வீட்டை மறுபடியும் விலைக்கு வாங்க நினைக்கிறீங்களா? ஆனால் உங்ககிட்ட பணம் இல்லையே. ஸோ அவன் பார்க்க ரொம்ப வசதியானவனாக இருப்பான் போல் அவனுக்கு தெரியல. ஸோ பார்க்குறதுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நோ ஐ wasn't thinking of buy it back, wanted to see it again, that's all. How long have you lived in it? ஸோ இல்லை, நான் அதை மறுபடியும் வாங்க நினைக்கல. ஸோ அதை மறுபடியும் பார்க்க நினச்சேன், அவ்வளோதான். இங்கே எவ்வளோ காலமாக குடியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறான். ஒன்லி 3 years, she smiled. நான் 3 வருஷமாக இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவள் சிரிக்கிறா. Would you parents mind? Would you like to come in and look at more closely? ஸோ நீங்கள் உள்ளே இந்த வீட்டை பார்க்கணுன்னு நினச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். Would you parents mind? உங்கள் அப்பா அம்மா ஏதாவது நினச்சிக்குவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். They have gone to the club. They won't mind. I am allowed to bring my friends home. அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் ஃப்ரெண்ட்ஸை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன், எனக்கு அனுமதி உண்டு அப்படின்னு சொல்லி அந்த கேர்ள் சொல்கிறா. ஈவன் எல்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் மீ. ஸோ என்னை போலவே வசதியானவங்களையுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். How old are you? ஸோ how old are you அப்படின்னு கேட்குறான். உனக்கு எத்தனை வயசு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓ, ஜஸ்ட் மிடில் ஏஜ் பட் ஃபீலிங் யங் டுடே. அண்ட் டு ப்ரவுட் இட் he decided he had climbed over the wall instead of going round to the gate. He got up on the wall all right, but he
had to rest the breathing heavily. ஓ, நான் வந்து நடுத்தர வயதுக்காரன் தான். ஸோ ரொம்ப வயசானவும் கிடையாது, ரொம்ப யங்கானும் கிடையாது, நடுத்தர, இப்போவும் இளமையாக தான் வந்து என்னை நான் நினச்சிக்கிறேன். ஸோ அதனால் அதை நிரூபிக்கும் விதமாக நான் என்ன பண்ணுறேன்னா, கதவை வந்து திறந்துக்கிட்டு உள்ளே போகாமல் சுவர் மேலே தாவி ஏறுறேன். பிறகு அந்த சுவத்து மேலேயே உட்காந்துருக்கேன். மூச்சிறகுத மாதிரி அங்கேயே ஓய்வாக வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்கிறான். middle-aged man on a flying trampers and murdered to him. ஸோ என்ன அப்படின்னா, அவன் பூச்செடியிலிருந்து பாதியிலே மெதுவாக வந்து நெளிந்தபடி இறங்கும் போது அங்கேருந்து வந்து ஹல்ஹோக் செடியின் தண்டு உடைந்தது. அங்கே இருக்க ஒரு செடியோட தண்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உடஞ்சிருச்சு. ஸோ வந்து அவன் என்ன சொல்கிறான், ஐ வில் ஹெல்ப் யூ சி சேட் அண்ட் கேவ் ஹிம் ஹர் ஹேண்ட். ஸோ அவன் வந்து என்ன சொல்கிறா, நான் உங்களுக்கு வந்து உதவி பண்ணுறேன் என்றபடி அவள் வந்து தன்னை வந்து அவளையே அந்த செடியிலேருந்து அவள் வந்து கையை கொடுக்குறா. அவனை நோக்கி வந்து கையை கொடுக்குறா. அது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஹீ ஷெல்டரிங் டவுன் இன்டு எ ஃப்ளவர் பெட் ஷெல்டரிங் த ஸ்ட்ரீம் ஆஃப் திஸ் ஹவுலோஹாக். அவன் பூச்செடியிலேருந்து பாதியிலே வந்து என்னென்ன மெதுவாக நெளிஞ்சபடி இறங்கும் போது அங்கே இருந்த வந்து ஹவுலாக் செடியை வந்து தண்டு வந்து என்னாச்சு அப்படின்னா உடஞ்சிருச்சு. மறுபடியும் என்ன, அந்த செடியோட தண்டு வந்து உடஞ்சிருச்சு. ஸோ உடஞ்சதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஆஸ் they walked across the grass, he spotted a stone bench under a mango tree. It was the bench on which his grandmother used to rest when she was tired on pursuing rose bunches and bougainvilleas. Let's just sit here, he said. I do not want to go inside. ஸோ என்னென்னா, அவங்க வந்து அந்த புல்ல மீதே வந்து நடந்தபோது அவன் மாமரத்துக்கு கீழே இருந்த ஒரு பெஞ்சில் வந்து பெஞ்சை பார்த்ததுக்கப்புறம் அங்கே ஒரு ரோஜா செடியும் போக்கு வெள்ளை செடியும் வந்து அவனை வந்து கூப்பிட்டுச்சு. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ அந்த பெஞ்சில் தன்னது பாட்டி அமர்ந்து ஓய்வெடுப்பதை வந்து அவன் நினச்சிக்கிட்டான். ஸோ இங்கேயே நான் அமருவோமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஸோ நான் உள்ளே வர விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஷீ ஷேட் பிசைட் ஹிஸ் ஆன் த பெஞ்ச். அவள் பெஞ்சு மீது வந்து அவன் பக்கத்துலேயே வந்து அமர்ந்துட்டா. தே வேர் சைலண்ட் ஃப்ரம் சம்டைம்ஸ். The man closed his eyes and remembered other time the music of his piano, the chiming of his grandfather's clock, to the constrained twitter of this budgers of this veranda, his grandfather cranking up the old car. ஸோ என்ன அப்படின்னா, அவன் வந்து அமைதியாக அங்கே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தான். அவன் கண்மூடியபடி வந்து பழைய கால நினைவுகளை வந்து நினச்சிக்கிட்டே இருந்தான். அங்கே பியோனாவோட இசை கேட்டுது, தாத்தாவோட சவுண்ட் கெடிகாரம் கேட்டுச்சு, அப்புறம் அந்த வராண்டாவில் பறவைகளோட கீச்சிடும் சத்தம் கேட்டுது. கிராக்கிங் மீன்ஸ் பறவை கீச்சிடும் சத்தம். Used to climb the jackfruit tree, he sighed, opened his eyes. ஸோ நான் என்ன அந்த பலா மரத்துக்குள்ளே வந்து ஏறிறேன். ஸோ வந்து தன் கண்களில் திறந்து அவன் வந்து சொன்னான். ஸோ do you want to climb it again? My parents would not mind. ஸோ நீங்கள் மறுபடியும் அதில் வந்து ஏற நினைக்கிறீங்களா? என் அம்மா அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்கிறா. No, not after clumping the garden wall. Let's just sit here a few minutes and talk. I mentioned the jackfruit tree because it was my favorite place. Do you see that thick branch scratching out over the roof? Halfway along it's there a small hollow in which it used to keep some of my treasures. What kind of treasures? ஸோ என்ன அப்படின்னா,
இல்லை, தோட்டத்து சுவரில் ஏறின பிறகு அதில் ஏற முடியாது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கேயே சும்மா உட்காந்துருப்போம். அந்த பலாமரம் என்ன சொன்னா அந்த பலாமரத்தை என்ன சொன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் எது அப்படின்னா இந்த பலாமரம் தான். எங்கள் வீட்டு கூரை மேலே அந்த தடியான கிளை ஒன்று வந்து நீட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ பாரு, அந்த கிளையில் தான் நடுவில் ஒரு ஓட்டை வந்து இருக்கும். அதுக்குள்ளே தான் என்னோடய புதையலை வந்து வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி, என்ன மாதிரி புதையல் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஓ, நத்திங் வெரி வேல்யூபிள், மெமரபுள். ஐ டிடன்ட் வாண்ட் எ புக். இட் வாஸ்ன்ட் சப்போஸ் டு ரீட் எ few old coins. I did collected. Things came and went. I was a bit of a crow, collecting bright things and putting them away. There was my grandfather iron cross. Well, not my grandfather exactly, because he was a bright, and the iron cross was a German decoration awarded from the bravery during this war, the First World War. When my grandfather fought in France, he got it from a German soldiers. ஸோ என்ன அப்படின்னா, அது ஒன்றும் வந்து அவ்வளோ விலை அதிகமானது இல்லை. நான் விளையாடுறத ஜெயிச்சா கோழிக்குண்டு, நான் படிக்கக்கூடாத புத்தகங்கள், நான் சேர்த்த பழைய காலத்து துட்டு பல சாமாங்க அங்கே வந்து போயிட்டுருக்கும். நான் ஒரு விதத்தில் ஒரு காக்கா மாதிரி. அதில் என் தாத்தாவோட இரும்பு சிலுவையும் வச்சுருந்தேன். அது என் தாத்தாவோடது கூட கிடையாது, ஏன்னா அவர் பிரிட்டிஷ்காரரு. இந்த இரும்பு சிலுவையை முதல் உலகப் போரில் அவருக்கு வந்து ஜெர்மனிக்காரன் தந்த கௌரவம். என் தாத்தா ஃப்ரான்ஸில் சண்டை போட்டார், அதே ஜெர்மனி சிப்பாய்களோட இருந்து வாங்கினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ இது வரைக்கும் லெசன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்டா. ஓகே, ஐ வில் கிவ் த homework. The homework is, what was the local substint about tree? What did the visit do which the translate when he was a boy? Who is the owner of the house?